அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் நபி அவர்கள் வரலாறு பகுதி 2. ஒரு நாள் அவன் மிகவும் மென்மையாக அவர்களிடம் வந்து கூறினான். இந்த மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று உங்கள் இறைவன் கூறியது, நீங்கள் மலக்குகளாகவோ அல்லது மரணமில்லாதவர்களாகவோ ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். பின்னர் அவன் பொய்யான சத்தியம் செய்து கூறினான், நான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே விரும்புகிறவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இதற்கு முன்பு யாரும் அல்லாஹ்வின் பெயரில் போய் சத்தியம் செய்வார்கள் என்று நினைத்ததே இல்லை. அந்த ஏமாற்றத்தில் அவர்கள் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை உண்டார்கள். அந்த நொடியில் அவர்களின் மறைவுகள் வெளிப்பட்டன. அவர்கள் உடனே சுவர்க்கத்தின் இலைகளை பறித்து தங்களை மறைத்துக் கொள்ளத் தொடங்கினர். அப்போது அல்லாஹ் அவர்களை அழைத்து கேட்டான், நான் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று உங்களுக்கு கூறவில்லைவா? ஷைத்தான் உங்கள் வெளிப்படையான பகைவன் என்றும் எச்சரிக்கவில்லைவா? அந்த கேள்வியை கேட்டவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதை உணர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்லீஸைப் போல அகந்தை கொள்ளவில்லை. தங்கள் தவறை ஒப்புக்கொண்டார்கள். மனம் உடைந்து அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள், எங்கள் இறைவா, நாங்கள் எங்களுக்கே அநீதி செய்து கொண்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இந்த துஆ இன்று வரை தவ்வா செய்யும் ஒவ்வொரு முஸ்லிமும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அழகான பிரார்த்தனையாகும். அல்லாஹ் அவர்களின் உண்மையான மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்தான். ஆனால் மனித வாழ்க்கை தொடங்க வேண்டிய இடம் இப்போது சுவர்க்கம் அல்ல, பூமி. அதன்பின் அல்லாஹ் தனது தீர்ப்பை அறிவித்தான். நீங்கள் அனைவரும் பூமிக்கு இறங்குங்கள். அங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளும் இருக்கும் என்று. இவ்வாறு மனிதகுலத்தின் பூமி வாழ்க்கை தொடங்கியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமியில் புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தனர். இனி உழைத்து வாழ வேண்டும். பசி, தாகம், சோர்வு, துன்பம், சோதனை இவை அனைத்தும் மனித வாழ்வியல் ஒரு பகுதியாகின. அல்லாஹ் அவர்களுக்கு பூமியில் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு அவனை வணங்க வேண்டும், நன்மை தீமையை எப்படி பிரித்தறிய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தான். காலப்போக்கில் அவர்களுக்கு பல பிள்ளைகள் பிறந்தனர். மனித சமூகம் மெதுவாக வளரத் தொடங்கியது. அவர்களின் மகன்களில் இருவர் ஹாபீல் மற்றும் காபீல். ஒருநாள் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி இருவரும் ஒரு காணிக்கையை சமர்ப்பித்தனர். ஹாபீல் தன்னிடம் இருந்த சிறந்த ஆட்டை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார். ஆனால் காபீல் தரமற்ற விளைபொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்தான். அல்லாஹ் ஹாபீலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டான், காபீலின் காணிக்கையை ஏற்கவில்லை. இதைக் கண்ட காபீலின் உள்ளத்தில் பொறாமை எரியத் தொடங்கியது. அவன் தனது சகோதரனிடம் கோபமாகக் கூறினான், நான் உன்னைக் கொன்றே தீருவேன். அதற்கு ஹாபீல் அமைதியாக பதிலளித்தார், நீ என்னைக் கொல்ல கையை நீட்டினாலும் நான் உன்னைக் கொல்ல கையை நீட்ட மாட்டேன். ஏனெனில் நான் உலகங்களின் இறைவனாகிய அல்லாவை அஞ்சுகிறேன். ஆனால் பொறாமை காபீலின் மனதை முழுவதுமாக ஆட்கொண்டது. இறுதியில் ஷைத்தானின் தூண்டுதலால் அவன் தனது சொந்த சகோதரரான ஹாபீலைக் கொன்றுவிட்டான். இதுவே மனித வரலாற்றில் நிகழ்ந்த முதல் கொலை. காபீல் என்ன செய்வது என்று தெரியாமல் தனது சகோதரரின் உடலருகில் குழப்பத்துடன் நின்றான். அப்போது அல்லாஹ் 2 காகங்களை அனுப்பினான். அவற்றில் ஒன்று இறந்தபோது மற்றொரு காகம் மண்ணைத் தோண்டி அதை மறைத்தது. அந்தக் காட்சியை பார்த்த காபீல் தனது சகோதரரின் உடலை அடக்கம் செய்தான். இந்தச் சம்பவம் மனிதகுலத்திற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமைந்தது. பொறாமை, கோபம், அகந்தை இவை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் மனிதனை மிகப்பெரிய பாவங்களுக்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிகழ்வால் மிகவும் துயரமடைந்தார். இருப்பினும்
அல்லாவின் வழிகாட்டுதலை தனது குடும்பத்தினருக்கும் சந்ததியினருக்கும் தொடர்ந்து போதித்தார். காபீல் மற்றும் ஹாபீல் சம்பவத்திற்கு பிறகும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களிடம் அல்லாவின் மார்க்கத்தை தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் அனைவரிடமும் ஒரே செய்தியைத்தான் கூறினார். அல்லாவை மட்டும் வணங்குங்கள். ஷைத்தானை உங்கள் பகைவனாக அறிந்து அவனை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் உங்கள் வெளிப்படையான பகைவன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். மனிதர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை. இது ஒரு சோதனை உலகம். இங்கு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறுமை நாளில் அல்லாவிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது சந்ததியினருக்கு நினைவூட்டினார்கள். காலம் கடந்து சென்றது. மனிதர்கள் பூமியின் பல பகுதிகளுக்கு பரவத் தொடங்கினர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். தனது இறுதி நாட்களிலும் அவர் அல்லாவை நினைத்து வாழ்ந்தார். தனது குடும்பத்தினருக்கு தொழுகை, அல்லாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுதல், நல்லொழுக்கம் மற்றும் இறையச்சம் ஆகியவற்றை வலியுறுத்தினார். இறுதியில் அல்லாவின் கட்டளையின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உலக வாழ்க்கை நிறைவடைந்தது. மலக்குகள் அவரை மரியாதையுடன் குளிப்பாட்டி, கஃன் அணிவித்து, ஜனாசா தொழுகை நடத்தி, அடக்கம் செய்யும் முறையே அவரது சந்ததியினருக்கு கற்றுக் கொடுத்ததாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மனித வரலாற்றின் முதல் நபியும் முதல் மனிதரும் முதல் தந்தையுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை பயணம் நிறைவடைந்தது. ஆனால் அவர்களின் வரலாறு இன்று வரை மனிதகுலத்திற்கு வழிகாட்டும் மொழியாக திகழ்கிறது. இந்த வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். முதல் பாடம், அகந்தை அழிவுக்கு காரணம். இப்லீஸை அல்லாவின் அருளிலிருந்து வெளியேற்றியது அவனுடைய அகந்தை. இரண்டாவது பாடம், ஷைத்தான் மனிதனின் நிரந்தர பகைவன். அவன் பல வழிகளில் நம்மை ஏமாற்ற முயற்சிப்பான். மூன்றாவது பாடம், தவறு செய்தாலும் மனம் திருந்தி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தவ்பா இதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு. நான்காவது பாடம், பொறாமை மனிதனை மிகப்பெரிய பாவத்திற்கு கொண்டு செல்லும். காபீலின் பொறாமை மனித வரலாற்றின் முதல் கொலையாக முடிந்தது. ஐந்தாவது பாடம், அறிவு அல்லாவின் மிகப்பெரிய அருட்கொடை. அறிவை பெற்ற மனிதன் அதை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு ஒரு பழைய கதை அல்ல, அது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய இறை வழிகாட்டுதலாகும். அல்லாஹ் நம்மை ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்து உண்மையான ஈமான் உடையவர்களாக வாழச் செய்வானாக. நாம் தவறு செய்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போல உடனே தவ்பா செய்யும் மனதை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். மேலும் இதுபோன்ற நபிமார்கள் வரலாறு தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த நபியுடைய வரலாறு உங்களுக்கு வேண்டும் என்று கமெண்ட் பண்ணுங்க. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.